உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். விஜய் பிரச்சாரத்திற்கு உதவி கேட்டு உள்துறை செயலாளர் யார் என்றே தெரியாமல் தவேக இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் கடிதம் எழுதியிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். முழு விவரங்கள் என்ன? சமீபத்துல விஜய் மேற்கொண்டிருந்த பிரச்சாரத்துல சென்னையில பெரம்பூர் கொளத்தூர் தொகுதிகளில் விஜய் மேற்கொண்டிருந்த பிரச்சாரத்தின் பொழுது பாதுகாப்பு குறைபாடு இருந்தது. குறிப்பாக வைப்பிரிவு பாதுகாப்பு இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகரான விஜய்க்கு புதிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை, மாநில போலீஸ் அதற்கான பாதுகாப்பை வழங்கவில்லை என கூறி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் அதே போன்று உள்துறை செயலாளரையும் குறிப்பிட்டு ஒரு கடிதத்தை தாவேகா அனுப்பியிருந்தது. அதாவது தாவேகா சார்பில் அந்த கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில அதில் மேலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெயரையும் குறிப்பிட்டு அடுத்ததாக உள்துறை செயலாளர் என்று குறிப்பிட்டு அஜய்குமார் பல்லா என்ற இதற்கு முன்பு உள்துறை செயலாளராக இருந்த முன்னாள் IAS அதிகாரி அஜய்குமார் பல்லாவுக்கு இந்த கடிதத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் தற்போது மணிப்பூரினுடைய ஆளுநராக அவர் இருக்கிறார். ஆனால் தற்போது கோவிந்த் மோகன் தான் உள்துறை செயலாளராக இருந்து வரக்கூடிய நிலையில அதை கூட அறியாமல் தாவேகா இதற்கு முன்பு இருந்த முன்னாள் உள்துறை செயலாளருக்கு தற்பொழுது மணிப்பூரினுடைய ஆளுநராக இருப்பவருக்கு இந்த கடிதத்தை எழுதியிருப்பதாக சமூக வலைதளங்கள்ல பரவலாக விமர்சிக்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக இந்த கடிதம் எழுதியிருந்த போது விஜயினுடைய பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பை மாநில அரசினுடைய காவல்துறை வழங்கவில்லை என்று அதில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. தற்போது உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவிற்கு இந்த கடிதத்தை அவர்கள் எழுதியிருந்தார்கள். அதே போல உள்துறை செயலாளருக்கும் இந்த கடிதம் எழுதியிருந்த நிலையில் அதில் அஜய்குமார் பல்லால் தான் தற்பொழுது உள்துறை செயலாளராக இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். 2019 2024 வரை அவர் உள்துறை செயலாளராக அஜய்குமார் பல்லா இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் ஓய்வு பெற்ற பின்னர் மணிப்பூர் ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்டு தற்போது மணிப்பூர் ஆளுநராக இருக்கிறார். அதே வேளையில கோவிந்த் மோகன் தான் தற்போது உள்துறை செயலாளராக இருக்கிறார். இதை அறியாமல் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மணிப்பூர் ஆளுநருக்கு இந்த கடிதத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்துல பல்வேறு தகவல்களை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது உள்துறைக்கு கீழே தான் இது போன்ற அந்த ஒய் பிரிவோ இசட் பிரிவோ இது போன்ற பாதுகாப்புகள் எல்லாம் முக்கிய பிரமுகர்களுக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதே வேளையில் இதை குறிப்பிட்டு அந்த கடிதத்தை அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கேட்பதற்காக உள்துறை அமைச்சகத்தை தொடர்பு கொள்வதற்காக அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் உள்துறை செயலாளருக்கும் அதை அனுப்பும் பொழுது உள்துறை செயலாளர் யார் என்றே தெரியாமல் அதை அனுப்பியிருக்கிறார்கள் என்பதுதான் தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் ட்ரோல் செய்யப்படுகிறது. அதுல சென்னையில சமீபத்துல அதாவது 30ஆம் தேதி விஜய் மேற்கொண்டிருந்த இந்த பிரச்சாரத்தின் பொழுது கொளத்தூர் தொகுதியில உரிய பாதுகாப்புகள் பின்பற்றப்படவில்லை. வைப்பிரிவு பாதுகாப்பு இருக்கக்கூடிய விஜய்க்கு அந்த முறையான அந்த நடைமுறைகள் எல்லாம் அவர்கள் பின்பற்றவில்லை. இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் அதற்கான எந்தவித விதிகளையும் பின்பற்றாமல் உரிய பாதுகாப்பு வழங்காமல் அலைகழிக்கிறார்கள் என்று அதில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அமித்ஷாவுக்கு குறிப்பிட்டிருந்தக்கூடிய அந்த முகவரியில அதற்கு கீழே உள்துறை செயலாளர் என்று மணிப்பூரில் தற்பொழுது கவர்னராக இருக்கக்கூடிய அஜய்குமார் பல்லாவினுடைய பெயரை குறிப்பிட்டு இந்த கடிதத்தை எழுதியிருப்பது ஒரு கேலிக்குரிய ஒரு விஷயமாக சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வருகிறது. விஜயினுடைய பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற உதவி கேட்டு இது அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருந்த அந்த நிலையில் அதில் உள்துறை செயலாளர் என இதற்கு முன்பு இருந்த உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். யாருக்கு கடிதம் எழுதுவது என்று கூட தெரியாமல் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் என்று அது சமூக வலைதளங்கள்ல தற்பொழுது பகிரப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பு கூட ஒரு முறை தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதும் பொழுது அவர்கள் மனு அளிக்கும் பொழுது மாநில தேர்தல் ஆணையத்தை குறிப்பிட்டு அவர்கள் இதற்கு முன்பு ஒரு முறை கடிதம் எழுதியிருந்ததும் இது போன்று விமர்சிக்கப்பட்டது. இதற்கு அதே போல சென்னையில தாவேகா தரப்புல தாவேகாவினுடைய தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு உரிய முறையை பின்பற்றி அவர்கள் அனுமதி கேட்கவில்லை என்று சென்னை
இந்த தேர்தல் மாவட்ட அதிகாரியும் சென்னை மாநகராட்சி ஆணையருமான குமரகுருபன் கூட அது குறித்த ஒரு விளக்கத்தை இதற்கு முன்பு கொடுத்திருந்தார். அதற்கு தாவேகா முதற்கட்டமாக விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அனுமதி கேட்ட பொழுது அந்த அனுமதி மறுக்கப்பட்டது. ஏன் மறுக்கப்பட்டது என்பதற்கு விளக்கம் கேட்ட பொழுது உரிய முறையில் அவர்கள் பின்பற்றவில்லை. ஏதோ ஒரு கடிதத்தில் எழுதி கொடுத்து விட்டு போனால் எவ்வாறு அனுமதி கொடுப்பது, அதற்கென்று ஒரு நடைமுறை இருக்கிறது. தேர்தலில் எப்படி பரப்புரைக்கான ஒரு அனுமதியை பெற வேண்டும் என்ற ஒரு நடைமுறை இருக்கிறது. அவற்றையெல்லாம் பின்பற்றவில்லை என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி விளக்கம் அளித்திருந்தார். அதற்கு பிறகுதான் மீண்டும் அவர்கள் தேர்தல் ஆணையத்திலும் பிறகு உரிய முறையில் அதற்கு தடையில்லா சான்று பெற வேண்டும் என்பதற்காக காவல்துறையிலும் அதற்கான மனுவை அளித்து அதற்கு பிறகுதான் 30ஆம் தேதி விஜய் பரப்புரை மேற்கொண்டிருந்தார். அப்பொழுதும் கூட அவர் மனு தாக்கல் செய்துவிட்டு பெரம்பூரிலே பரப்புரை மேற்கொண்டார். ஆனால் கொளத்தூரிலே அந்த பரப்புரையை மேற்கொள்ள முடியாமல், கூட்டம் இருந்ததனால மேற்கொள்ள முடியாமல் அவர் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். வில்லிவாக்கத்தில் அவர் மேற்கொள்ள வேண்டிய பரப்புரையும் ரத்து செய்யப்பட்டது. அதற்கு கூட்டம் காரணம் என்று சொல்லப்பட்டது, பாதுகாப்பு குறைபாடு என்ற காரணம் என்று சொல்லப்பட்டது. இந்த விவகாரத்தை சுட்டிக்காட்டிதான் தற்பொழுது வைப்பிரிவு பாதுகாப்புள்ள விஜய்க்கு உரிய முறையில் அந்த பாதுகாப்புகளை வழங்குவதில்லை என்று உள்துறை அமைச்சகத்திற்கு இது தொடர்பான கடிதம் எழுதுவதற்கு உள்துறை அமைச்சரான அமித்ஷாவுக்கு இது தொடர்பான அந்த கடிதத்தை எழுதி உதவி கேட்டிருந்தார்கள். அதே வேளையில உள்துறை செயலாளர் யார் என்று தெரியாமல் அதில் கடிதம் எழுதியிருப்பதுதான் அது கேள்விக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுல அஜய்குமார் பல்லா தான் தற்பொழுது உள்துறை செயலராக இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் அங்கிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் அவர் மணிப்பூர் ஆளுநராக தற்பொழுது இருந்து வரக்கூடிய நிலையில கோவிந்த் மோகன் தான் தற்போது உள்துறை செயலராக இருக்கிறார். அவருடைய பெயரை குறிப்பிட்டு இந்த கடிதம் எழுதுவதற்கு பதிலாக இதற்கு முன்னால் இருந்த முன்னாள் உள்துறை செயலாளருக்கு இந்த கடிதம் எழுதியிருக்கக்கூடிய விஷயம் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.